இந்த வீட்டுக்கு அழகி வந்ததுக்கு பிறகு கதையில் ஏகப்பட்ட திருப்பங்கள் வந்து அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிச்சு. அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்மான்னு ஒருத்தவங்களை கூட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி கலாட்டாக்கள்லாம் வந்து அந்த வீட்டுக்குள்ளே நடந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முழு நேர வில்லியாக மாறி சித்ராதேவி பழியை தூக்கி கம்ப்ளீட்டாக சூர்யா மேலே போட்டணும், இல்லை சூர்யாவை போட்டு தள்ளினாலும் பரவாயில்லங்கிற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் நடக்காமல் விட்டுருச்சு. ஆனால் அதுக்கு பதிலாக இப்போ என்னென்னா எதுக்குன்னே தெரில இந்த ரவுடிகள்லாம் போயிட்டு அந்த ஒரிஜினல் அம்மாவான கனகா அப்படிங்கிறவங்கள கூட்டு வராங்க. இவங்க தான் வந்து இந்த அழகியுடைய அம்மா அப்படின்னு கூட்டு வர இவங்க கூட்டு வரதை பார்த்தா தான் நமக்கு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது. அதாவது இப்போ அந்த ரவுடிகள் அவங்கள வந்து போட்டு தள்ளுறதான் அசைன்மெண்ட்டாக சித்ரா கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதை தாண்டி இப்போ திடீர்னு வந்து பிளானை வந்து, ஏன்னா இப்போ அடியாட்கள்லாம் சிக்கினதுனால வேற ஒரு பிளானை வச்சு அவங்க கூட்டு வந்து பணங்கிணம் கொடுத்துட்டு, இல்லை வந்து அழகியோட அம்மா இல்லாமல் வேற யாரோ ஒருத்தவங்களை வந்து இவங்க தான் அம்மானு ஒரு ட்ராமா பண்ண சொல்லி, ஏற்கனவே பத்மா பண்ண மாதிரி ட்ராமா பண்ண சொல்லி இங்கே வந்து எல்லாரும் முன்னாடியும் யாரோட குழந்தை அது உன் குழந்தை இல்லை தானே அப்படின்னு வந்து எல்லாரும் இந்த பக்கம் மகாலேருந்து ராஜலட்சுமி வரைக்கும் கேட்டுட்டு இருக்க. சூர்யா தான் அந்த குழந்தையோட அப்பா, நீ தாண்டா அப்பா மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, இவரும் திருன்னு முழிக்க கடைசியில் பழியெல்லாம் இவர் மேலே வந்து விழுந்துற போதா, டிஎன்ஏ டெஸ்ட் ஆதாரம் அது இதுன்னு எல்லாத்தையும் ஏற்கனவே சித்ராதேவி ரெடி பண்ணி பழியை போட்டு மகா வீட்டை விட்டு போகிற மாதிரி சம்பவம் நடக்க போதா, இல்லை நிஜமான அப்பா யார், இந்த ராகவன் ரகுவரன் விஜய் அப்படிங்கிற மாதிரி யார் பேரையாச்சும் சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனால் இப்போ எல்லாருமே வந்துட்டாங்க. பாட்டி வந்து அழகிய கூட்டு வந்துட்டாங்க, ராகவன் ரகுவரன் வந்தாச்சு, இந்த குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் வந்திருக்க நிலையில் உண்மையை சொல்லி இந்த இடத்துல இந்த ட்ராக்கை முடிச்சிடுறது பெட்டர். அதை விட்டுட்டு இன்னும் இழுத்துட்டு போனாங்கன்னா போர் அடிக்க ஆரம்பிச்சிடும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். மறக்காமல் இரம் பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.